அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்ம இன்னைக்கு ரமலானை பற்றி பார்க்கலாம். ரமலான் அல்லாவின் அழைப்பு. ரமலான் உலகம் இதை ஒரு மாதம் என்று சொல்கிறது, ஆனால் அல்லாஹ் இதை ஒரு வாய்ப்பு என்று சொல்கிறார். ஒரு சஹாபி, அவரின் இதயத்தில் குழப்பம், ரமலான் உண்மையிலேயே இவ்வளவு சிறப்பானதா என்று. ஒரு நாள் அவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் வந்தால் ஜன்னத் கதவுகள் திறக்கப்படும், ஜஹன்னம் கதவுகள் மூடப்படும், ஷைத்தான்கள் கட்டுப்படுத்தப்படுவார்கள். அந்த சஹாபி அதிர்ந்தார். ஜன்னத் கதவுகள் திறக்கப்படுமா என்று. ரமலான் முதல் இரவு அவர் நோன்பு வைத்தார். காலை சரி, மதியம் பசி, தாகம். ஒரு நாள் கடும் வெப்பம், மிகுந்த தாகம். அவரின் முன் ஒரு தண்ணீர் குடம் குளிர்ந்தது, அழைக்கிறது. யாரும் இல்லை. இதயம் சொன்னது குடி என்று. அந்த நேரத்தில் அவர் நினைத்தார், மற்றொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை, அதாவது அல்லாஹ் கூறுகிறார், ஆதமின் மகனின் ஒவ்வொரு நன்மையும் அவனுக்கே, நோன்பு மட்டும் எனக்காக, அதற்கான பரிசை நான் தருவேன் என்று. அவரின் கை நடுங்கியது. இது அல்லாவுக்காக என்று நினைத்து அவர் தண்ணீரை விட்டு விலகினார். அந்த நொடியில் ஒரு வித்தியாசமான அமைதியை அவர் புரிந்தார். ஜன்னத் கதவுகள் திறக்கப்படுவது வானத்தில் மட்டுமில்லை, இதயத்திலும். ரமலானின் ஷைத்தான்கள் கட்டுப்படுத்தப்படும் மாதம். ஆனால் உண்மையான போராட்டம் நம்முள். நோன்பு என்பது பசி அல்ல, அது அல்லாஹ்வுடன் இருக்கும் ரகசியம். ரமலான் ஒரு மாதம் அல்ல, அல்லாவின் அழைப்பு. இந்த ரமலானில் அல்லாவுக்காக ஒரு உண்மையான நோன்பு வைத்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு.